எனது அருமை குழந்தைகளே, நமக்கு வரும் இன்பத்திற்கும் துன்பத்திற்கும் நாமே எப்பொழுதும் பொறுப்பை ஏற்க வேண்டும். ஒரு நாற்காலியில் நாம் காலை இடித்து கொள்கிறோம். இடித்து கொண்டுவிட்டு என்ன சொல்கிறோம்? நாற்காலி இடித்து விட்டது, கல் குத்திவிட்டது என்று அசையா பொருட்களின் மீது நாம் பழியை தூக்கி போடுகிறோம். அந்த பொருட்களை அங்கு வைத்தது யார்? நாம். ஆனால் நாமாக சென்று அதன் மேல் இடித்துவிட்டு நாம் என்ன சொல்கிறோம்? அவைகள் நம்மை இடித்துவிட்டன, குத்திவிட்டன என்று சொல்கிறோம். நாம் செய்யும் நன்மைகள் நமக்கு இன்பமாகவும், நாம் செய்யும் தவறுகள் நமக்கு துன்பமாகவும் வருகின்றன. வாழ்க்கை ஒரு கண்ணாடி போல். கண்ணாடி முன் நின்று நீங்கள் சிரித்தால் அது உங்களுக்கு சிரிப்பை காட்டும். அதன் முன்பு நீங்கள் சோகமாக நின்றால் அது சோகத்தைத்தான் காட்டும். எனவே நீங்கள் என்ன செய்கிறீர்களோ அதுவே உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் சிரிப்பை விரும்புகிறீர்கள், ஆனால் கண்ணாடி முன் நீங்கள் சோகமாக நின்று கொண்டு சிரிப்பை எதிர்பார்த்தால் எப்படி கிடைக்கும்? வாழ்க்கையும் அதுபோலத்தான். நீங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். ஆனால் நீங்கள் செய்பவைகள் என்ன? அடுத்தவர்களை குறை பேசுவது, கோபப்படுவது, திட்டுவது போன்ற கெட்ட பழக்கங்களையும் கெட்டவைகளையும் செய்துவிட்டு நன்மைகளை எதிர்பார்த்தால் எப்படி கிடைக்கும்? நன்றாக சிந்தித்து பாருங்கள். நல்லவனுக்கு நல்லது கிடைத்தே ஆகும். தாமதப்படலாம், ஆனால் ஒரு நாளும் கிடைக்காமல் போகாது. நல்லதே நடக்கும். நம்புங்கள், நான் இருக்கிறேன்.